தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் சம்பளம் வாங்குவதில்லை என்ற தமது வாக்குறுதியை இன்னமும் காப்பாற்றி வருகிறார். 15வது பொதுத் தேர்தல் பிரச்சாரங்களின் போது சுங்கைபுலோ வாக்காளர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி அதுவாகும். மடானி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் துணை அமைச்சருக்கான சம்பளம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அலவுன்ஸ் தொகையை அவர் வாங்குவதில்லை. இதுவரை தனக்கு சேர வேண்டிய 5,50,000 ரிங்கெட்டை அவர் சுங்கைபுலோவில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மசூதிகள், இந்து ஆலயங்கள், தேவாலயங்கள், சீன கோவில்கள் போன்ற வழிபாட்டு தலங்களுக்கும் அங்குள்ள B40 மக்களுக்கு உதவுவதற்கும் பயன்படுத்தியுள்ளார். சம்பளம் வாங்குவதில்லை என்ற எனது முடிவு மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பாதிக்கும் என்பதால் நான் சந்திக்காத எதிர்ப்புகள் இல்லை, பேச்சுகள் இல்லை. ஆனால் வாக்கு கொடுத்துவிட்டால் அதை காப்பாற்றியாக வேண்டும். அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என புத்ராஜயாவில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது டத்தஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இது விளம்பரம் தேடும் முயற்சி அல்ல, மக்களுக்கான சேவை என்றார் அவர். மலேசிய இந்தியர்களின் உரிமைகளுக்கு போராடுவதில் மறைந்த மஇகா தேசிய தலைவர் துன் எஸ் சாமிவேலுவே தமக்கு முன்மாதிரி என்றும் ரமணன் புகழாரம் சூட்டினார். சமுதாயத்திற்காக முன்னிற்பதில் சாமிவேலுவின் தைரியத்திற்கு நிகர் சாமிவேலுவே என்றார் அவர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் ரமணன் பாராட்ட தவறவில்லை. என்றுமே மக்களை பற்றியும் அவர்களின் எதிர்காலத்தை பற்றியுமே சிந்திக்கும் பிரதமருக்கு ரிசால்ட்ஸ் வித் ஆக்ஷன், அதாவது செயலுடன் முடிவுகள் என்ற கொள்கையில்தான் அக்கறை. அரசியல் விளையாட்டுகளில் அவருக்கு ஆர்வம் இல்லை என ரமணன் கூறினார். இதனிடையே அடுத்த PKR கட்சி தேர்தலில் ஓர் உயர்மட்ட பதவிக்கு போட்டியிடப் போவதை ரமணன் கோடி காட்டினார். ஆனால் அது எந்த பதவி என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. எது எப்படி இருப்பினும் 31 தொகுதிகளுக்கு இந்தியர்களை தலைவர்களாக கொண்டுள்ள PKR கட்சியே இந்நாட்டு இந்தியர்களின் உரிமை குரலாக விளங்க உகந்த கட்சி என்றார் அவர். சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் நட்சத்திர வேட்பாளரான தேசிய முன்னணியின் கைரி ஜமாலுடினை தோற்கடித்ததிலிருந்து முன்னணி இளம் தலைவர்களில் ஒருவராக டத்தஸ்ரீ ரமணன் வலம் வருகிறார்.